க்ரோஷே டிப்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிப்பு பார்க்க போகிறோம். இந்த மாதிரி நம்ம வந்து ஒரு பர்ஸ் இல்லை பேக்குக்கு வந்து பேஸ் போடுறோம் இல்லையா? பேஸ் போட்டு ஓவல் ஷேப்பில் இப்படி ரவுண்டாக கொண்டு வந்துட்டே இருக்கும்போது பார்த்திங்கன்னா, இந்த சென்ட்ரு போர்ஷனில் நமக்கு இந்த மாதிரி கேப் வந்து தெரிய ஆரம்பிக்கும். நார்மலாக செயின் போட்டு சிங்கிள் க்ரோஷேவோ டபுள் க்ரோஷேவோ ஏதோ போடும்போது இந்த இடத்துல நல்ல கேப் தெரிய ஆரம்பிக்கும். இதை எப்படி அவாய்ட் பண்ணுறதுங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இந்த இடத்துல பாருங்கள், நான் ஒரு சின்ன டிப்பு ஃபாலோ பண்ணியிருக்கேன் அந்த கேப் இல்லாமல் இருக்கிறதுக்காக. இப்போ நார்மலாக நான் செயின்ஸ் போட்டு வச்சுருக்கேன். நார்மலாக என்ன பண்ணுவோம், செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம் இல்லையா? இப்போ இந்த செகண்ட் செயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணாமல் இந்த செயின் ரோ அப்படியே லைட்டாக திருப்பினீங்கன்னா பேக் சைடு பார்த்திங்கன்னா இந்த இடத்துல ஒரு சின்ன ஸ்லிப், அதாவது ஸ்டிச்சு மாதிரி ஒன்று இருக்கும். இதுக்கு பேர் வந்து பேக் பம்ப்புன்னு சொல்லுவாங்க. இந்த பேக் பம்பில் தான் நம்ம வந்து இப்போ ஒர்க் பண்ண போகிறோம். எப்பயும் போல் ஃபஸ்ட்டு இருக்கிறத ஸ்கிப் பண்ணிவிடுங்க. செகண்டில் அந்த ஹூக்கை இன்சர்ட் பண்ணிவிட்டு நம்ம யான் ஓவர் யான் அண்டர் எப்படி வேணாலும் இந்த ஸ்டிச்சு போடலாம். இதில் போட்டு நம்ம வந்து வரிசையாக கண்டினியூவாக போட்டே போக வேண்டியதான். அந்த பேக் பம்பில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். நீங்கள் செயினில் ஒர்க் பண்ணாமல் இதில் மட்டும் ஒர்க் பண்ணுங்கள். ஸோ இதில் வந்து நம்ம ஸ்டிச்சஸ் போடும்போது பார்த்திங்கன்னா அந்த கேப் வராமல் நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும். ஸோ ஃபஸ்ட் ரோ மட்டும் இந்த மாதிரி போட்டுட்டு அடுத்தடுத்த ரோஸ் வந்து நம்ம நார்மலாக போட போகிறோம். ஃபஸ்ட் ரோவில் வந்து இந்த மாதிரி ஒரு ரோ மட்டும் இந்த மாதிரி போட்டுடணும். ஸோ நல்லா கவனித்து பாருங்கள், அந்த இடத்துல பின்னாடி ஒரு செயின் மாதிரியே வந்துகிட்டே இருக்கும். அதில் மட்டும் ஹூக்கை இன்சர்ட் பண்ணி ஒர்க் பண்ணுங்கள். இப்போ நான் இந்த ரோ ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ இந்த ரோ ஃபுல்லாக ஒர்க் பண்ணிவிட்டு டேர்ன் பண்ணுறதுக்கு ஒரு 3 ஸ்டிச்சஸும் ஒரே இடத்துல ஆட் பண்ணிட்டேன். இப்போ அடுத்த ரோ வந்து அடுத்து இங்கே 2 செயின் இருக்கும். அந்த செயினாக இருக்கும். அதில் தான் நம்ம வந்து நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி தான் ஒர்க் பண்ண போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு ரோ மட்டும் அந்த மாதிரி பேக் பம்பில் ஒர்க் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த ரோஸ் வந்து நீங்கள் நார்மலாக இந்த 2வது ரோலாம் நார்மலாக ஒர்க் பண்ணுற மாதிரி ஒர்க் பண்ண வேண்டியதான். ஸோ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும்போது நமக்கு அந்த நடுவில் இருக்க கேப் வந்து சுத்தமாகவே தெரியாது. ஸோ நீங்கள் இந்த பர்ஸோ பேக்கோ எதோட பேஸ்னாலும் நீங்கள் இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ பாருங்கள், இந்த இது ஃபுல்லாக முடிச்சிட்டேன். 2 ரோவும் கொஞ்சம் கூட நமக்கு அந்த இடத்துல கேப்பே தெரியாது. இதில் தெரியறதுக்கும் அதில் தெரியறதுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கும் உங்களுக்கு. இதில் வந்து சுத்தமாக கேப் இல்லாமல் இருக்கும். ஓகேவா? இந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.